Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை இருப்பதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிந்தி எதிர்க்கிறோம் என்ற பெயரில் தென் மாநில மொழிகளை படிக்கவில்லை என அவர் அந்த பதிவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் தென் மாநில மொழிகளை படிக்க விடவில்லை என ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆகையால் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு இங்கு ஒரு பெரும் தேவை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது குறித்த விவரங்களுக்காக ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், ஆளுநர் தரப்பில் என்ன பதிவிடப்பட்டிருக்கிறது? இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, வணக்கம். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை தேவையா இல்லையா என வாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு அதற்கு கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கையே போதுமானது, தமிழ் ஆங்கிலம் மட்டுமே நம்முடைய இளைஞர்களுக்கு போதும், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள் தேவையில்லை என்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழக இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும், அவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்காத காரணத்தினால் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தி எதிர்ப்பு என்ற பெயரில் வேறு எந்த மொழியையும் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கற்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இது உண்மையில் நியாயமற்றது எனவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். நமது இளைஞர்களுக்கு எந்த மொழியையும் படிக்க ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவிற்கு ஒரு பெரும் தேவையாக உள்ளது. காலத்தினுடைய அந்த மாற்றத்திற்கு ஏற்ப இந்த பாடத்திட்ட மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் ஏற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்ற அடிப்படையிலே தமிழக ஆளுநர் RN ரவி தன்னுடைய பதிவை இட்டிருக்கின்றார். மாநில அரசினுடைய இந்த இருமொழி கொள்கையின் காரணமாக அண்டை மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்களுடன் ஒப்பிடும்போது தமிழக இளைஞர்களின் வாய்ப்பு பெரிதாக இழந்ததாக உணர்கிறார்கள் என்றும் அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தொடர்ச்சியாக தமிழக அரசின் பல்வேறு கருத்துக்களுக்கு எதிராக முரணாக தமிழக ஆளுநர் பேசி வரக்கூடிய நிலையில் இந்த கருத்தும் கவனிக்கத்தக்கதாக மாறுகின்றது. ஏற்கனவே தமிழக உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகளை எதிர்த்து தமிழக ஆளுநர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். பல்கலைக்கழக விதிகளுக்கு எதிராகவும் தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து பல கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையிலே இந்த இருமொழி கொள்கைக்கு எதிராகவும் தமிழக ஆளுநர் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது தமிழக அரசியல் அரங்கிலேயே கவனம் பெற்றிருக்கின்றது. காரணம், எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறது, எந்தெந்த கட்சிகள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறது என இங்கு ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக ஆளுநருடைய இந்த பதிவு கவனம் பெற்றுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.